Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டைமில் நமக்கு டைமும் சேவ் ஆகணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த லஞ்ச் ஆப்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட மீதம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த விதை வாயில் கடிப்படும்போது காரம் தெரியும். அதுக்காக தான் விதையை எடுத்துடுறோம். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதங்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே ஒரு 10-15 புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நமக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண பிறகு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் வேண்டாம்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தாளிக்கும் போதே மசாலா பொருட்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல மசாலா பவுடர் ஆட் பண்ணல. அடுத்ததாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிளோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் இப்படி பொடியாக கட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி லைட்டாக க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி கழுவி நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது தாளிக்க ஆரம்பிக்கும்போது ஊற வச்சா போதும், ரொம்ப ஊற வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்த பிறகு லைட்டாக குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சு அரிசி பாருங்கள் நல்லா மேலே தெரியும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி குக்கர் மூடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மார்னிங் டைமில் சீக்கிரமாக செய்கிறதுக்கும் ஹெல்த்தியான லஞ்சாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் மீதம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எக் ஆம்லேட் இல்லை மசாலா எக் எதுனாலும் கொடுத்து விடலாம். உங்கள் விருப்பம் தான். பிள்ளைங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அது நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம். இதில் ஆட் பண்ணுற காரம் வெஜிடபிள் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் அளவுகள் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறது போல் தண்ணியோட அளவும் நீங்கள் ஆட் பண்ணி குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணுற டிப்ஸும் அடுத்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டான மிக்சட் ரைஸ் சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் நம்மளோட சமையலின் சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.